அவர் வீட்டில் நான் வேலை பண்ணியிருக்கேங்க. ஆனால் நேற்று ஈவினிங் அழுகிற குரல் கேட்டுது. நான் பக்கத்து ஆப்போசிட்டில் வேலை பண்ணேன். இன்னும் பசங்க தான் ஏதோ அடிக்கிறாங்க பழகுது. ஆனால் என்னால் சொல்ல முடியல. அவர் இன்னும் என்ன அந்த அதிர்ச்சிலேருந்து மீள முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போனோடனே அவர் வாக்கா உள்ள வாக்கா உட்காருக்கா சொல்லி கூப்பிட்டு அப்படி தான் பார்த்தேன் மனுஷன் அவர். அவங்க பெரிய பொண்ணு சுத்தமாக நம்பல. அப்பா இறக்கல, அவர் உயிரோட தான் இருக்கு. எல்லாரும் போய் சொல்கிறீங்க போய் சொல்லுங்க அப்படி தான் அடிச்சுக்கிறா, காதலையும் முக்களையும் அடிச்சுக்கிறா. என்னை விட வயசு பெரியவர், அக்கான்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா என் அக்கான்னு கூப்பிட்றீங்க, பேர் சொல்லி கூப்பிடுவேன். உங்களை விட நான் வயசு சொன்னவங்க அது அப்படி கூப்பிட்டு பழக்கம் வரும். நானும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ரொம்ப தங்கமான மனுஷன். இந்த சின்ன வயசில் நல்ல പേഴ്സണാലിറ്റി, நல்ல ஆக்டரு எல்லாருக்கும் ஒரு சேடாகி போய் நல்ல கலகலப்பாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே ஒரு டல்லாக இருக்குது, ஃப்ளாட்டே டல்லாக இருக்குது. அந்த மனோஜ் பாரதிராஜா சார் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லவருப்பா. நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம பசங்களாம் அழகாக இட்டும் போவார், பள்ளியிடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவார். ரொம்ப நார்மலாக இருப்பார். ரொம்ப ஸ்டைலு இந்த படத்தில் நடிக்கிற மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டார். ரொம்ப நல்லவர். ஆமாம். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப எப்படி இருந்துச்சு? ஐயோ, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா. நேற்று 8 மணிக்கு இருக்கும், 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பாடி வந்தது வண்டியில். அப்போ சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஐயோ, நல்லவராச்சா இப்படி போயிட்டாரு அன்னு தான் நாங்கள் வருத்தப்பட்டோம் பாரலாம். ஆமாம். அவங்க ஃபேமிலிலாம் எப்படி? நல்லா அந்த அவங்க பொண்டாட்டி நல்லவங்க. அந்த பசங்களாம் நல்ல பசங்கப்பா. அவங்க அப்பா பேச்சு ரொம்ப நல்லா கேட்குங்க. நான் பார்த்துருக்குறேன், அவ்வளோதான். பாரதிராஜா சார் இங்கே அடிக்கடி வருவாரா? இங்கே அடிக்கடி வராது, அது தெரியாதுப்பா, அது தெரியாது. ஆனால் இருந்தார், முதல்ல இருந்த 30 வருஷம். இப்போ தான் பிரிஞ்சு அம்மாவுடன் தனியாக போயிருக்கிறாரு. ஆமாம், அதான் தெரியும். அவரோட உங்களுக்கு நீங்கள் நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன்ப்பா. ஒரே ஒரு நாள் தான் பேசிக்கிறேன். ஹலோன்னு நாங்கள் அதோடு சரி, வேறு எதுவும் பேசுனது கிடையாதுப்பா அவரை பற்றிலாம். அதான் இந்த மாதிரி திடீர்னு அவருக்கு சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி தான். நல்ல படத்தில் அடிப்பார், நல்லா இதோ இவருக்கா இதேமாரின்னு ஒரு இதுதான்ப்பா. எல்லாம் மன வருத்தமாக ஆகிப்போச்சுப்பா எல்லாருக்கும். படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய படம் பார்த்துருக்குறேன்ப்பா. நல்லா இது மாதிரி நடிப்பார். ஆமாம். அப்போ ஒரு படம் நிறைய அவ்வளோ ஒரு 8 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். அவங்க அப்பா எடுத்த படமே தான் அவர் எடுத்துக்கிடும். அவ்வளோ ஓடலை, கொஞ்சம் மனசு கஷ்டமில்ல இருக்குது, அவ்வளோதான். கடைசி எப்போ பார்த்தீங்க அவருக்கு? ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன்பா. அவ்வளோதான். உடம்பு சரியாமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும்தான். அப்புறம் நான் பார்க்கவே இல்லைப்பா, நடுவில் பார்க்கவே இல்லை. அவர் வீட்டில் நான் வேலை பண்ணியிருக்கேங்க. ஆனால் நேற்று ஈவினிங் அழுகிற குரல் கேட்டுது. நான் பக்கத்து ஆப்போசிட்டில் வேலை பண்ணேன். இன்னும் பசங்க தான் ஏதோ அடிக்கிறாங்க பழகுது. ஆனால் என்னால் சொல்ல முடியல. அவர் இன்னும் என்ன அந்த அதிர்ச்சிலேருந்து மீள முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போனோடனே அவர் வாக்கா உள்ள வாக்கா உட்காருக்கா சொல்லி கூப்பிட்டு அப்படி தான் பார்த்தேன் மனுஷன் அவர். ஆனால் நேற்று அவர் படுத்துருந்த நிலைமை பார்த்தேன். அதனால் பார்க்கவே முடியல. உடனே அந்த அக்கா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, எப்படிக்கா என்னக்கா ஆச்சு, நல்லா தானே இருந்தார், எப்படி ஆச்சு அப்படின்னு தான் கேட்டேன். அவங்களால பதில் சொல்ல முடியல. அவங்க இருந்த நிலைமை அப்படி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, அந்த அம்மா, மனோஜ் என்னை ஏமாற்றிட்டாரு தான் அழுகுறாங்க. இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அழுதாங்க சார். குரல் கேட்டது கீழே வந்தேன். ஆம்புலன்ஸ் வந்தது. அப்போ நான் பாரதி ராஜா சார் தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருவார். லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. போகிறப்ப பார்ப்பேன், வணக்கமாக போயிட்டு வரேன்னு எல்லாருக்கும் பாய் காமிச்சிட்டு போவார். சரிங்க போயிட்டு வாங்க ஐயா அப்படி தான் சொல்லி. சரி, அவருக்கு தான் ஏதோ முடியல பழகுது, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறார் போல் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஆனால் இங்கேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆள் போயிருக்காங்க. கீழே இன்னொருத்தர் இருந்தார். அவர் கீழே அடிங்க ஓடியாந்தார் டக்குன்னு. ஆனால் என்னென்ன ஆச்சு, 4வது ஃப்ளோரில் தானே அவருக்கு ஒரு மனோஜ் தான் இறந்துட்டு அப்படியே வாரி போட்டுச்சு எனக்கு. டக்குன்னு எழுந்து ஓடி பார்க்குறேன். டாக்டர் செக் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டாங்க. நம்பலை, அவங்க பெரிய பொண்ணு சுத்தமாக நம்பலை. அப்பா இறக்கல, அவர் உயிரோட தான் இருக்கு. எல்லாரும் போய் சொல்கிறீங்க போய் சொல்லுங்க அப்படி தான் அடிச்சுக்கிறா, காதலையும் முக்களையும் அடிச்சுக்கிறா. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வர வச்சாங்க, பிரசாந்த்லேருந்து வர வச்சாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வண்டிங்களை ஏற்பாடு பண்ணாங்க. நீங்கள் அவர் வீட்டில் வேலை பார்த்தீங்களா? அவர் எப்படி அவங்ககிட்ட பழகுவார்? ஐயோ, தங்கமான மனுஷனா அப்படி ஒரு மனுஷன். ஏன்னா ஒரு ஆக்டருங்களாம் இது வேலைக்காரங்க தானே, அவங்கக்கிட்ட என்ன பேச்சு இருக்கும், அப்படி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சாதா நம்ம மாரி ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவார். நல்லா பண்ணுவார். ரூம் க்ளீன் பண்ண போவேன், வெளில வந்துடுவார். முடிச்சோடனே திரும்பி உள்ளே வந்துடுவேன். ஆச்சாக்கான்னு கேட்பார். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்னா முடிஞ்சுடனே முடிச்சோடனே உள்ளே வந்துடுவார். ஏதாவது வேணும்னா கேட்பார், எடுத்துகிட்டு வாங்கலாம் கொஞ்சம் அப்படின்னா எடுத்துமே கொடுப்பேன். திரும்பி எடுத்துன்னு போய் வச்சுடுவேன். நல்ல மனுஷன். என்னை விட வயசு பெரியவர், அக்கான்னு தான் கூப்பிடுவார்.
ஏன்னா என் அக்கான்னு கூப்பிட்றீங்க, பேர் சொல்லி கூப்பிடுவேன், உங்களை விட நான் வயசு சொன்னவங்க. அது அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் அவருக்கு. நானும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ரொம்ப தங்கமான மனுஷன். அதுமாரி சாப்பாடுனா குறைய சொல்ல முடியாது. அவங்க என்ன சமைக்கிறாங்க அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ஒய்ஃப். பட்னியாக வேலையை செய்யக்கூடாது. சாப்பிட்லன்னா சாப்பாடு இருக்குது பாரு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க. அதுமாதிரி சாப்பாடும் எடுத்து எங்கள் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்காங்க. ட்ரெஸ்ஸும் கூட அவங்களுக்கு சைஸ் சரியில்லையா, இந்த பசங்க இருக்காங்க இல்லை எடுத்துமே கொடு போட்டுக்கோ, நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கடைசியாக எப்போ பார்த்துருக்கீங்க பேசுனீங்க? லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணேன், பத்திரிக்கை வச்சேன். அப்போ அவர் இல்லை, அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தாங்க. ஏன் இவ்வளோ சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இதே அவருக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். அதே பிரச்சனை தான் எங்கள் வீட்டுக்காருக்கும். அப்போ ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கார். மறுபடியும் ஒரு என்ன தெரியாதுன்ற ஒரு நிலைமையில அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ கேட்டார், பாப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சுண்ணா அப்படின்னு. என்னால் வர முடியலமா, கோச்சிக்காத, ஷூட்டிங் போயிட்டேன், ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வா பார்க்கலான்னாரு. சரி நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன். ஆனால் படிக்கிறாளான்னு கேட்டாங்க. படிக்கிறாங்க, நம்ம வீட்டிலேயே தான் வச்சிட்ருக்கேன், படிப்பு முடிஞ்சோன்னே தான் சார் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல வேலை பண்ணேன், சந்தோஷம் அப்படின்னாரு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், முடியல என்னால். அவங்களும் காலேஜ் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும்? இதுக்கு முன்னாடி அவர் ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பார். காலைல பசங்களை ட்ராப் பண்ணுறது, திரும்ப பிக்கப் பண்ணுறது எல்லாமே அவர் நல்ல முறையில் தான் பண்ணிகிட்டு இருந்தார். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததே இல்லை. இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப கஷ்டமாக இது எப்படி ஆயிருக்கும், அப்படி தான் ஒரு நல்லா இருந்த மனுஷன் தான் நான் எப்படி ஆயிருக்கும். என்னென்னா கொஞ்சம் குடிப்பார், ஸ்மோக் பண்ணுவார், அதால் வந்திருக்குமோ நாங்களாம் மெயின் செட்டில் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இதனால சீக்கிரம் இதுவாகிட்டு வரும் ஒரு மெயின் செட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவர் இல்லாத நீங்கள் எப்படி? இல்லை, எனக்கு பர்சனலாகவே அவர் ஒரு ரசிகனே வச்சுக்கங்களேன். ஆனால் அவர் பாட்டெல்லாம் பசங்களுக்கு போட்டு காமிப்பேன். இவர் பாரு, பாட்டு போச்சுன்னா, படம் போச்சுன்னா இவர் வீட்டில் நான் வேலை பண்ணுறேன்னு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை, பெரிய கிளாஸ் போயிடுவா. அவர் வீட்டில் எடுத்துன்னு வந்து வச்சு தான் நான் வேலை பண்ணியிருக்கேன். சாட்டர்டே ஆனால் எங்கள் சின்னவா அவங்க வீட்டுக்கு வந்துடுவா, வேலை பண்ணியிருக்கேன். நிறைய பிடிச்சதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு குழந்தைகிட்ட. சாப்பிடும், அவரும் கூப்பிட்டு குழந்தைங்க கூட பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இப்போது அவர் இல்லாதது நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அவர் இல்லாத வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது எப்படி நினச்சிக்க? இப்போ அவர் இல்லாத வீட்டுக்குன்னு ரொம்ப கஷ்டம் தான். அந்த அக்காவை பார்க்க முடியாது மெயின். அவங்கள எப்படி பார்த்து வேலை பண்ணுவாங்கன்றது. ஆனால் நான் கொஞ்சம் நின்றுட்டேன் இப்போது. லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு 2 வயசு என்னமோ வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அதான் 6 இயராக வேலை பண்ணேன், அப்புறம் தான் நின்றுட்டேன். ஆனால் இருந்தாலும் அவங்க எதிர் வீட்டிலே தான் இன்னொரு வீட்டில் வேலை பண்ணுறேன். அப்பப்போ வருவாங்க, பார்ப்போம், பேசுவோம். ஹாய் காமிக்காமல் போக மாட்டார். காரில் கீழே வரப்போ ஹாய் அப்படி தான் வருவார், காமிச்சிட்டு தான் போவார், பேசிட்டு தான் போவார். காரில் கூட வழியில் பார்த்தாருன்னா இவங்க நின்றுட்டாங்களே, இவங்ககிட்ட நான் பேச்சுன்னு ஒரு சில நினைக்கவே மாட்டார். கார் நிறுத்திட்டு கண்ணாடி ஓப்பன் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பசங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்க. ரொம்ப தங்கமான மனுஷன். ஆனால் எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு தான், ரொம்ப இழப்பு எனக்கு இந்த இடத்துல. வயலில் பார்த்தா விஷ் பண்ணால் மரியாதை இது பண்ணுவார், அதுமாரி இது பண்ணார். கடைசி அவர் எப்போ பார்த்தீங்க? நான் பார்த்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. பார்த்து அப்படி ஏறு வந்து கை கட்டினா கூட வணக்கம் பண்ணால் ஏறு வணக்கம் பண்ணுவார். அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது தான் பார்ப்போம், சொல்லிட்டு வெளியில் இருக்கும்போது நாங்கள். அதுக்கப்புறம் நான் ரொம்பலாம் பார்க்கல. இங்கே பழகுவார் எப்படி? எல்லார்ட்டையும் நல்லா சோசியலாக மிஸ் பண்ணால் மரியாதையெல்லாம் நல்லா அன்பாக இது பண்ணுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த மரியாதை கொடுப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்துருச்சு அப்படின்றப்ப நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப கவலையாக தான் இருந்தது, மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டம் இல்லாமல் இருக்காது. அவர் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ன உடனே எல்லாருமே பத்திரமா மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு கீழே வரும்போது இது மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒன்றுமே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவர் பசங்களெலாம் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுலேருந்து கூப்பிட்டு வருவார். எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக பழகுவார். எல்லாம் நல்ல டைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பழகுவார். அது பெரிய கவலையாக தான் இருக்குது, அவரை பற்றி ரொம்ப கவலையாக தான் இருக்குது எங்கள் எல்லாருக்கும். அதனால் നല്ല ആൾ തന്നെയായിരുന്നു, ഞങ്ങൾ ഡെയിലി പാക്കുന്നതായിരുന്നു. ഇപ്പം കൊഞ്ചം ഓപ്പറേഷൻ മുടിഞ്ഞ പിന്നെ കൊഞ്ചം നാളിങ്ങ് വോക്കിങ്ങിന് വരില്ല, മറ്റേ ഡെയിലി വരും. വളരെ സോഷ്യൽ ആൾ, ஏழா பெரிய அப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, வெரி சாஃப்ட் மேன். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் இதாக இருக்கா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? ஏதாச்சும் ஆப்ரேஷன் மாதிரி நடந்திருக்கா? ഓപ്പറേഷൻ നടന്നിருக்கு. പെട്ടെന്ന് കാർഡിയാറ്റിക് അറസ്റ്റ് വന്നു, അതെന്നാ നമുക്ക് தெரியாது. വീട്ടുக்குள்ளே அவர் எப்படி பழகுவார் இங்கே எல்லா மக்கள்கிட்ட வந்து? എല്ലാ മക്കളുമായിട്ട് നല്ലപോലെ പേശും, വളരെ കോമൺ. அது ഞാൻ பெரிய ஆளை அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் ஏழைகளோடும் பெரிய ஆளோடும் எல்லாரோடும் நல்ல சாஃப்டாയിട്ടുള്ള பேசல். அதுக்காக ഞങ്ങൾക്കെല്ലാം ரொம்ப ஹாப்பியாയിരുന്നു. கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்து பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? இல்லை, അതൊരു 2-3 வாரമായി பார்க்கல.
அந்த ஆப்ரேஷன் வந்த பின்ன ம். இன்ஃபெக்ஷனൊക്കെ வருമെന്ന് சொல்லி ആരും பார்க்க முடியாது. അതൊക്കെ ഞങ്ങൾ ലാസ്റ്റ് മൂമെൻറ്റും பார்க்கல. அவர் சீக்கிரம் எடுத்து கொண்டு போயிருக்கு. அப்போ நமக்கு ഞങ്ങൾ ആരും பார்க்கல. அவரோட ஃபேமிலி இவங்களாம் இங்கே எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ഫാമിലി 2 குழந்தை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு. അവരും വാക്കിങ്ങിന് ഡെയിലി വരും ഇங்கே. അവരത്ര എല്ലാം അവർ லேடிஸுமாയിട്ട് பேசும் നമ്മൾ. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மனோஜ் சார் வந்து இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சேட் மூமெண்ட் ஆகி இந்த சின்ன வயசில் நல்ல പേഴ്സണാലിറ്റി നല്ല ആക്ടറ് എല്ലാം ആയി എല്ലാവർക്കും ഒരു സാഡായി പോയി. അല്ല அவருடைய ஸ்டைலே லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட் ம். ஹாய் இந்த ஆ அவர் ஹாய் சொல்லுவார். ஆ எல்லாரோடும் அப்படி. அவர் வந்து எனக்கு ஒரு நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் அவருக்கு தெரியும் நல்லா. ஆனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய நடிகருங்கிற அந்த இது கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன். அவங்க அப்பாவும் பெரிய டைரக்டர். அவங்களும் அந்த மாதிரி ஒரு பந்தா கிடையாது. ஆனால் சர்வசாதாரணமாக வருவாங்க. எல்லாத்தையும் நல்லா சோஷியலாக இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. ஒரு பெரிய நடிகர் அந்த மாதிரி ரொம்ப இதுவாக அந்த மாதிரிலாம் கிடையாது. திடீர்னு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று நைட்டு தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. அது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து செக் பண்ணாங்க. எல்லாம் இது பண்ணிட்டுட்டாங்க. அப்புறம் பார்க்க என்னால் வர முடியலன்னா அதுக்குள்ளே நைட்டு மிட் நைட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீலாங்கரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. வேறு பொதுவாக இங்கே எப்படி பழகுவார் சார்? எல்லாத்தையும் நல்ல சோஷியல் டைப்பு. நல்ல வந்து ஒரு அதான் என்ன சொன்னேன், நம்ம ஒரு பந்தா ஒரு நடிகர் அந்த இதை காட்டவே மாட்டார். சர்வசாதாரணமாக எல்லார்ட்டையும் தோள் போடுவார். எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. எல்லாமே இது பண்ணுவார். அவருடைய வேலை என்னென்னா அவங்க பாப்பா 2 பாப்பா இருக்குது. அவங்கள ஸ்கூலில் கூப்பிட்டு வருவார், வீட்டுக்கு கூப்பிட்டுருவார், வாக்கிங் போவார். பார்க்கும்போது அப்படி கை கட்டுவார், ஹாய் அப்படிம்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த இதான் நல்ல இது. அவருடைய படங்கள்லாம் வந்து இந்த வருஷமெல்லாம் வசந்தம் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எங்கள் ஏரியா தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து ரொம்ப எனக்கு அதை ரொம்ப லைக் பண்ணுவேன். அப்புறம் தாஜ்மஹால் படமும் அதுவும் அதுதான் ஃபஸ்ட்டு. வருஷமெல்லாம் வசந்தம் தான் ஃபஸ்ட்டு. 2வது இந்த படம். அதனால் அவருடைய இது ரொம்ப நல்லா இருக்கும். வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு தான் நேற்று வந்து எல்லாமே நம்ம டிரைவர்ஸ் எல்லாமே போயிருக்காங்க, செக்யூரிட்டியும் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. எல்லாமே இதுவாகிடுச்சு. இப்போ திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கு சொல்கிறப்ப எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு நல்ல மனுஷன் நம்மளை விட்டு இது பண்ணிட்டாருங்கிறது அவங்க தந்தைக்கு தான் பெரிய இழப்பு. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. சாரி, யாருடைய அப்பாவுக்கும் எந்த ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரி கடவுள் இது பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. நல்ல கலகலப்பாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே ஒரு டல்லாக இருக்குது. ஃப்ளாட்டே டல்லாக இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ளாட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்போது அதெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரியே பண்ணுவார். அதெல்லாம் நல்ல வேறு எதுவுமே இல்லை.